நாம் இந்த சம்பளத்தை ஒரு 5 பேர் சம்பளத்தை இதில் போட போகிறோம். இது வந்து ஒரு நாள் கூலி, இது வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க இவங்கிறது, இது ரெண்டையும் பெருக்கி இந்த காலத்தில் போடணும். இதனுடைய காலத்தோட டோட்டல் இங்கே வரணும். சரி, இப்போ இதை வந்து நம்ம MS Excel அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட் ப்ரோக்ராம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இப்படி மவுஸில் அடித்தோம்னா இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த சம்பளத்தை நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரோட அடிப்படையை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். இது ஒரு பெரிய கிராஃப் ஷீட் மாதிரி. இந்த காலம்ஸ்லாம் வந்து ABCDன்னு போட்டிருக்கோம். இது ஒரு 2000 காலம் வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த ரோஸ்லாம் வந்து ஒரு 10,000 வரைக்கும் போகும். ஸோ இது ஒரு பெரிய கிராஃப் ஷீட் மாதிரி. இப்போ நம்ம A1ல் இருக்கிறோம். நான் வந்து ஒரு வேல்யூ இங்கே 100ன்னு இங்கே டைப் அடிக்கிறேன். அப்புறம் 30ன்ட்டு இங்கே டைப் அடிக்கிறேன். இதனுடைய பெருக்குத்தொகை இங்கே C1ல் வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா 3000 வரணுங்கிறதுக்கு ஈக்குவல் டு A1 ஸ்டார் B1 அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் அடிக்கணும். ஸ்டார் தான் மல்டிப்ளிகேஷன் எக்ஸலில். பாருங்கள் 3000 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 30 நான் 20ன்னு மாற்றுறேன். என்னாச்சு பாருங்கள், உடனே 2000 ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை 10 அப்படின்னு மாற்றுறேன். என்னது பாருங்கள் 1000 ஆயிடுச்சு. இதுதான் இதனுடைய அடிப்படை. இதே மாதிரி கூட்டுத்தொகை கூட நான் கொண்டு வர வைக்கலாம். எப்படி, இந்த C1ல் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் B1 அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சு மாற்றிட்டான்னா 130 வரும். இப்போ பாருங்கள், இங்கே 20ன்னு போட்டால் 120 வருது. இதே மாதிரி 10ன்னு போட்டோம்னா 110 வரும். இதுதான் இதனுடைய அடிப்படை. இப்போ நம்ம இந்த சம்பள ப்ரோக்ராம் இதில் போட போகிறோம். ஸோ ஃபைல் நியூன்னு அடிச்சுட்டு புது ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து டால்ஃபின் கம்ப்யூட்டர்ஸ் salary program for the month of May 2005 அடிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு சீரியல் நம்பர் நேம் per day salary ஒரு நாள் கூலி, then working days வேலை செய்த நாட்கள், அப்புறம் அமௌண்ட்டு அதனை பெருக்கு தொகை. அப்புறம் இங்கே போய் 1ன்னு அடிச்சுட்டு ஆள் பேர் அடிக்கிறேன். 100ன்னு போடுறேன். ஒரு நாள் கூலி 30 வேலை செஞ்ச நாள். இங்கே போய் இதனுடைய பெருக்கு தொகை வேணும். அதுக்கோசரம் ஃபார்முலா D4 ஸ்டார் C4 அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் அடிச்சிட்றேன். 2 ராஜா 115 30 equal to C5 star D5 and enter. 4500 வருது. அடுத்தது சிவா 120 10 ஃபார்முலா அடிச்சிட்றேன். D6 C6 into D6. Fourth one வந்து ரோஜா 100 30 C7 star D7 enter.
இந்த மாதிரி நான் வந்து ஒரு 25 பேரோ இல்லை 50 பேருக்கோ நான் வந்து சம்பளத்தை, அந்த தகவலை, பேர், தினக்கூலி, எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க, அப்புறம் அந்த ஃபார்முலா காலத்தில் ஃபார்முலா கொடுக்கலாம். ஒவ்வொரு காலத்துக்கும் நான் வந்து அந்த ஃபார்முலா கொடுக்கணும். அப்போ தான் அது பெருக்கி போடும். இந்த இடத்துல C9 into D9 என்டர். இது 50 பேருக்கோ 20 பேருக்கோ கொடுத்துட்டு அப்புறம் அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு இந்த கடைசி காலத்தோட கூட்டுத்தொகை தேவை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காலத்தை நான் வந்து மவுஸ்லேயோ கீபோர்ட்லேயோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோ சம்ன்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதை நான் அழுத்தணும். பாருங்கள், உடனே இங்கே கீழே வந்து 17,717 வந்துடுச்சு. இதுதான் இந்த மே மாதத்துக்கு சம்பளம். இப்போ வந்து ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணி 200 அப்படின்னு அடித்து பெருசு பண்ணுறேன். பாருங்கள், இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆளோட பேரும் அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளம் இங்கே இருக்குது. ராஜா, சிவா, ரோஜா எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ மொத்தமாக 17,770 இருக்குது. அப்புறம் இதை வந்து கம்ப்யூட்டரில் இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் ஹார்ட் டிஸ்கில் அது பதிவாயிடும். அதுக்கு ஃபைல், சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது புக் டூண்டு காட்டுது. இதுக்கு பதில் இதை மாற்றி நான் டால்ஃபின் மே 2005 05 கொடுத்து நான் என்ட்ரு அடிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதத்துக்கு சம்பளம் போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஜூன் மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல போய் ஜூன் அப்படின்னு மட்டும் மாற்றுறேன். மே அப்படிங்கிற வார்த்தையை அப்புறம் ஒர்க்கிங் டேஸ் அவர் வேலை செஞ்ச நாட்களை மட்டும் நான் மாற்றினா போதும். 25 days 20 days வேலைக்கே வரல சைபர்னால அதோட 10 daysன்னு கொடுக்குறேன். 10,850 தான் இந்த ஜூன் மாதத்துக்கு சம்பளம். இந்த மாதிரி ஒரு 25 பேருக்கோ 50 பேருக்கோ சம்பளம் ஒர்க் அவுட் பண்ணுறது எக்ஸலில் ரொம்ப ரொம்ப சுலபம். நான் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னும் கிராஸ் சேலரி, ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸு, டிஏ பேசிக் சேலரின்னு போட்டிருப்பாங்க. அது இப்படி போட்டால் உங்களுக்கு புரியாதுனால இங்கே ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக நீங்களே போட்டுக்கலாம். தேங்க்யூ.